வணக்கம் மக்களே நான் உங்கள் மணி போய் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறேன்னா இங்வார் காம்ப்ரெட் அவரை பற்றி பார்க்கலாம். யார் அவர்? ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். 4 லட்சம் கோடி இவரோட சொத்து மதிப்பு. யார் அவர்? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஐக்கியா ஹோம் ஃபர்னிஷிங், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ஓனர் இவர் தான். இவர் என்னன்னா, இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இந்த கம்பெனியும் இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, ஐக்கியாவோட ஃபர்னிச்சர்லாம் எல்லாமே மேட் இன் ஸ்வீடன். இந்த கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்வீடன் நாட்டில். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியோட குவாலிட்டி, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, கம்பெனியோட தரம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரொம்ப அழகான கம்பெனி, ரொம்ப நல்ல கம்பெனி, ஏமாத்தாத கம்பெனி. ப்ராடக்டில் அந்த கம்பெனியில் வர அந்த ஃபர்னிஷிங், அதெல்லாம் அந்த ஃபர்னிச்சர்லாம் கம்பெனியில் வர ஃபர்னிச்சர் எல்லாமே ரொம்ப நல்ல ஃபர்னிச்சர், பிராண்டடாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா மக்களும் அந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் தயாரிக்கப்படுற அந்த ஃபர்னிச்சரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவர் உலகம் ஃபுல்லாக பரவுறாரு. மிகப்பெரிய பணக்காரனாக வர்றாரு. பக்கத்து நாடு ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக அங்கே இவர் போயிட்டு இந்த கடையை திறக்கிறாரு, ஃபேக்ட்ரியை திறக்கிறாரு, அந்த ஷோரூமையும் திறக்கிறாரு. இப்படி நிறைய நாடுகளுக்கெல்லாம் பரவுது. இப்போ நம்ம எல்லா நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அப்போ இவர் மிக அளவில், பெரிய அளவில் சம்பாதிச்சு ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டார். 4 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் இவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஏழ்மையாக வாழ்வார். பணக்கார மாதிரிலாம் வாழ்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் எப்படி வேணுமோ வாழலாம். அப்படிலாம் இல்லாமல் ஏழ்மையாக, ரொம்ப ஏழ்மையாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மனுஷன், ரொம்ப ஏழ்மையாக வாழ்கிற இந்த மனுஷன் எப்படி செய்வார்னா, இவரோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ரொம்ப பழைய ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வச்சுருக்காரு. சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காரு. அது ஒரு வீடு தான் அவருக்கு இருக்குது. அப்புறமா ஒரு கார், அவர் எங்கேயாச்சில் வாங்கினா பழைய காலத்து கார், அந்த காரை தான் இப்போயும் வச்சுருக்காரு. அப்போ இந்த காசெல்லாம் அவர் எதுக்காக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் மேட்ரு. அந்த சம்பாதிச்ச எல்லா காசையும் எவ்வளோ முடியுமோ குழந்தைங்களோட படிப்பு, அந்த பிள்ளைங்களை முன்னேற்றுறதுக்காகவும், சுகாதாரத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்காகவும் இந்த பணத்தை செலவு செய்கிறாரு. இவரோட லைஃப் ஸ்டைலுக்காக செலவு பண்ணாமல் மக்களுக்காக. செம்ம மனுஷன், சொல்லுங்கள்.